ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய கிரகமாற்றமானது நடக்க போகுது. ஜூன் மாதம் கடைசி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியானது வக்ரமாக போகிறாரு. இவருடைய இந்த வக்ரத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இனி குறிப்பிட்ட சில நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்ட அந்த தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் இறுதி நாள்லேருந்து உங்களுக்கு சனியால் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும். அது கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. சனியை போல் கொடுப்பவரும் கிடையாது, சனியை போல் கெடுப்பவரும் கிடையாது. சனி நினச்சாருன்னா என்ன வேணாலும் செய்வார். கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் கொண்டு வருவார், குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போவார். அந்த ஒரு பவர் சனிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனாலேயே ஜாதகத்தை நம்பாதவங்க கூட சனி பயிற்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சனி தான் இந்த மாதிரி ஆட்டி வைப்பார்ல, அதனால் சனியை மட்டும் ரொம்ப பயந்து எதிர்பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட சனி தற்போது பின்னோக்கி வக்ர பயிற்சியில் இருக்க போகிறாரு. அவருடைய இந்த வக்ர பயிற்சி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான தலையெழுத்தை கொடுக்க போகுது என்று சொல்லப்பட்டிருக்கு. பணவரவிலிருந்து எல்லாத்திலுமே நிறைய மாற்றங்கள் இனி சனியால் உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் மிருகசீரிடம் 3ஆம் பாதம், திருவாதுரை நட்சத்திரம், புனர்பூசம் 3ஆம் பாதம் இதில் பிறந்த அத்தனை பேருக்குமே நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். அதாவது மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி பலன் கரெக்டாக பொருந்தும். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சியின் நிலையினுடைய காரணமாக உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப நிலை உயரத் தொடங்க போகுது. இதுவரைக்கும் குடும்ப நிலை அமுங்கி இருந்த உங்களுக்கு குடும்ப நிலை இனி கொஞ்சம் கொஞ்சமாக உயரத் தொடங்க போகுது. இதனால் மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு பஞ்சமே இனி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அப்படி சந்தித்த ஏமாற்றங்கள் அத்தனையுமே மறைந்து இனி ராஜ பட்டையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணிக்க தொடங்குவீங்க. ஏன்னா சனி வக்ரம் அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பில் வந்திருக்கு. அப்புறம் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர ஜோராக உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு நீங்கள் புனித தலங்களுக்கெல்லாம் சென்று வரலாம். குடும்பத்தோடு நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வரலாம். மெயினாக புனித தலங்களுக்கு சுற்றுலா மாதிரி சென்று வந்தீங்கன்னா மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் சுற்றுலா புனித தலங்களுக்கு சென்று வாருங்க. அப்புறம் தேவையில்லாத சிந்தனைகளை இந்த சனி வக்ர பயிற்சியில் தவிர்த்துக்குங்க. அப்படி நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே தெளிவானதாக ஒரு முடிவு எடுக்கப்படும். அதாவது உங்களுக்கு முடிவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவானதாக நீங்கள் எடுக்க முடியும். அதனால் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து தெளிவானதை மட்டும் சிந்தித்து இந்த சனி வக்ர பயிற்சியில் செயல்படுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதியவர்களுடைய நட்பு நிறைய கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய நட்பை இந்த சனி வக்ர டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதியவர்கள் வகையில் கிடைக்கக்கூடிய நட்புகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அவர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி அவங்களோட க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் இருக்கலாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னாவே நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இது உங்களுக்கு ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வைத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அவங்கக்கிட்ட நண்பர்களாக பழகுங்க. ஆனால் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் பண்ணிங்கனாவே நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை மிதுன ராசிக்காரங்க நண்பர்கள்கிட்ட இந்த சனி வக்ர பயிற்சியில் செயல்படுத்துங்க. அப்புறம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது மாற்றங்கள் நிறைய சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வருவார். அதை விட சமூக பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்தஸ்தான பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் கிடைக்க போகுது. மெயினாக பூர்வீக சொத்து விஷயங்களில் சுமூகமான பாகப்பிரிவினை உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய அந்த பாகப்பிரிவினையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க.
தெய்வ வழிபாடு செய்கிறதன் மூலிமா சாதுக்களுடைய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் இதனால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதனால் தெய்வ வழிபாட்டோடு சாதுக்கள் தொடர்பு உண்டாகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் சொத்துக்களை வாங்க முயற்சிகள் செய்கிறது இந்த டைம் பலிக்கும். உடன் பிறந்தோர்களுக்கு கேட்காமலேயே உதவிகள் செய்கிறதெல்லாம் செய்யலாம். கேட்டவர்களுடைய சகவாசத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானாகவே கழட்டி விடுறது நல்லது. அதாவது நீங்களாக தானாக விலகி போடுற மாதிரி நான் சொல்கிறேன். கெட்டவர்களுடைய சகவாசம் இருக்கிறது அது உங்களுக்கு ஆபத்தில் தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகவாசங்களை தானாகவே நீங்கள் கழட்டி விடுறது நல்லது. சமுதாயத்தில் அப்போ தான் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இப்படி இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலனை தருங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இடையூறுகளை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டிங்கனாவே உத்தியோகத்தில் வெற்றி பெற முடியும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களை நம்பி வெளிப்படையாக பேசக்கூடாது. பணிகளை புரிந்து கொண்டு செயலாற்றணும். தாமதமானாலும் மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வாங்க. உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், ஊதிய மாற்றம் அனைத்தும் கைகூடி மகிழ்ச்சியில் திளைப்பீங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கைகூடி மகிழ்ச்சியில் திளைப்பீங்க. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த டைம் சனி வக்ர பயிற்சியில் பொறுமையோடு செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கணும்னா, வியாபார யுக்திகளை நீங்கள் செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய இடையூறுகள் எல்லாமே தவிடுபொடியாகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வியாபார யுக்திகளை இப்போ புதுசாக செயல்படுத்துங்க இந்த சனி வக்ர பயிற்சியில். அப்படி நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிடுபொடியாக்கலாம். அப்புறம் புதிய முயற்சிகள் வியாபார ரீதியாக எது செய்தாலும் வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறுற மாதிரி பெற்றாலும் கொடுக்கல் வாங்கல்ல சமநிலையை காண்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல சமநிலை காண்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனெனும் பழைய பாக்கிகள் அடையும். கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். கூட்டாளிகள் உங்களை கவுத்து விடுவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் வியாபாரிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டாளிகளை நம்பாமல் இருக்கணும் என்று எச்சரிக்கை இந்த சனி வக்ர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சனி வக்ர டைமில் மசூல் நன்றாக இருக்கும். அதாவது மகசூல் நீங்கள் பண்ணுறது நன்றாக இருக்கும். பாசன வசதிகளை செய்வதற்கு சில செலவுகள் செய்ய வேண்டியது வரும். அது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். கால்நடைகளில் லாபம் உண்டாகும். கடின உழைப்பால் பழைய குத்தகை பாக்கிகளை அடைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விவசாயம் செய்கிறவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி ஒரு பாசிட்டிவான நாட்களாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுறுசுறுப்பு இந்த டைம் கூடுமா? பணியாற்றக்கூடிய திறனை கண்டு கட்சி மேலிடம் உங்களை பாராட்டுமா? உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமா? கட்சி மேலிடத்துடைய ஆதரவு, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடைய முடியுமா? ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி வெற்றி டைம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய ஒப்பந்தங்கள் இப்போ நீங்கள் பண்ணலாமா? நீங்கள் பண்ணக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வருமா? மனம் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், புது தெளிவோடு அனைத்திலும் தீவிர கடின உழைப்போடு நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே புகழை உங்களுக்கு கொடுக்குமா? புகழை தக்க வைத்து கொள்ள கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்வது எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு இந்த சனி வக்ர டைமில் குடும்பத்தானருடன் அன்பு காட்டணுமா? கணவருடைய பேச்சை மதித்து நீங்கள் நடக்கணுமா? பொருளாதார சிக்கல்கள் அப்போ தான் விலகுமா? உறவினர்களிடம் கூட விட்டு கொடுத்து போகணுமா? பல சச்சரவுகளை தவிர்க்கிறதுக்கு சுப விரயங்கள் ஏற்படுமா? சொத்து சேர்க்கையும் உண்டாகுமா? ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி சனி வக்ர பயிற்சி இருக்கும் என்று இந்த பாசிட்டிவ் நோட் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, படிப்பில் மிகுந்த ஆர்வம் உண்டாகுமா? எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குமா? பெற்றோருடைய ஆதரவு தொடர்ந்து நன்றாகவே உங்களுக்கு இருக்குமா? வெளிநாட்டு கல்வியெல்லாம் கைகூடுமா? மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடந்தேறி மகிழ்ச்சியில் திளைப்பீங்களா? ஸோ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் பாசிட்டிவாக இருக்கும் என்று சனி வக்ர பயிற்சி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் தான்
நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்னா, ஸ்ரீ அனுமனை வழிபாடு செய்யணுமா. இந்த சனி வக்ர பயிற்சியில் ஸ்ரீ அனுமான வழிபாடு செய்யும்போது இன்னும் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஹனுமனை வழிபாடு வந்து மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த பலனை நீங்கள் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக அவங்களும் வந்து மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நாளைக்கு கடக ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலனோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.